இல்ல சம்பாரிச்சா மட்டும் பொண்ணுங்களுக்கு சுதந்திரம் வந்துடாது. ஏன் மெஸ்ஸுக்காரம்மா கூட தான் சம்பாதிக்கிறாங்க. புருஷன் வந்து அடிச்சு வச்சு காசு வாங்கிட்டு போறால, அப்ப எங்க போச்சு அவங்க சுதந்திரம்? பொம்பளைங்க சுதந்திரமா இருக்கணும்னா முதல்ல தைரியம் வேணும். புருஷன் வந்து சவுண்ட் விடும்போது அவன் செவில் மேல நாலு விடுறதுக்கு தைரியம் வேணும். அதெல்லாம் சும்மா ஒரு பேச்சுக்கு தான். தனக்குன்னு வரும்போது யாரும் ஒத்துக்க மாட்டீங்க. புரியல. நான் உங்க செவில்ல 4 விடுறேன், அப்ப புரியும். எது? நீ என்ன? வா பாப்பா. பாப்பமா? பாப்பமா. ஏய் ஏய் ஏய், உண்மையில அடிப்ப அப்புறம். ஏய். நானே தான். பாப்பமா? ஐயோ, என்ன இப்படி அடிக்கிறீங்க? அதான் சொன்னல. அடிக்க போற பாரு. அடிச்சிருவீங்களா? உண்மையிலே அடிப்ப. மூஞ்சி வீங்கிடுவே பாக்குறேன். ஏற்கனவே பார்க்க சைக்கிள். வாங்க நீ. நல்ல நேரத்துல வந்து என்ன காப்பாத்தினீங்க. இல்லனா இவனை அடிச்சு ஆஸ்பத்திரியில சேர்த்திருப்பா. லீலா, என்ன பண்ற நீ? முதல்ல கரண்டியை கீழே போடு. செல்வம், உங்களுக்கு ஷிஃப்ட்டுக்கு நேரம் ஆகல. என்ன நீங்க பாட்டுக்கு இங்க விளையாடிட்டு இருக்கீங்க? இதோ கிளம்பிட்ட நீ. ஐய், சாயங்காலம் நான் வந்த உடனே சினிமா போலாமா? ஓ, போலாமே. சினிமாலாம் ஒண்ணும் வேண்டாம், வீட்ல நிறைய வேலை இருக்கு. செல்வம், உங்களுக்கு நான் சொல்றேன். சரி, நான் கிளம்புறேன். மட்டுமா? என்ன லீலா நீ என்ன சின்ன பிள்ளையா? நெடு நெடுன்னு மூங்கில் மாதிரி வளர்ந்திருக்க. செல்வத்தோட இப்படி அடிச்சு பிடிச்சு விளையாடுறது? இது பாரு லீலா, நீயும் செல்வமும் நல்லவங்க தான். நான் ஒன்னும் உங்களை திட்டணும்னு நினைக்கல. ஆனா வெளியில யாராவது பாக்குறவங்க தப்பா பேசக்கூடாதுன்னு பயப்படுறேன். இப்ப எதுக்கு மூஞ்ச உம்முன்னு வச்சிருக்க? சரி, வா வேலையை பாப்போம். பவானி, பவானி. என்னக்கா சவுண்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு? இந்தா முதல்ல ஸ்வீட் எடுத்துக்கோ. ஸ்வீட்டா? நம்ம யாருக்கும் இன்னைக்கு பிறந்த நாள் கூட கிடையாதே. என்ன பிறந்த நாளுக்கு மட்டும்தான் ஸ்வீட் சாப்பிடணுமா அப்படின்னு சட்டமா இருக்கு? பின்ன நம்ம வீட்ல என்ன பிரேக்ஃபாஸ்ட்க்கா ஸ்வீட் சாப்பிடுவோம்? இத பாரு பவானி, உன்னோட அழகான வாயை அப்புறம் வாயடிக்கு யூஸ் பண்ணிக்கோ. இப்ப ஸ்வீட் சாப்பிடு. தனாக்கா, அக்கா சீக்கிரம் வாக்கா. வந்துட்டேன். என்னடி? இந்தாக்கா ஸ்வீட் எடுத்துக்கோ. என்னது, என்ன விசேஷம்? ஸ்வீட்லாம் தடபுடலா இருக்கு. ஏதோ தோணிச்சு வாங்கிட்டு வந்தேன். சந்தோஷமா இருக்கிறது கூட காரணம் சொல்லணுமா? அதுக்கு இல்லப்பா, நீ எப்பவுமே வேலையில இருந்து வரும்போது மூஞ்சி உம்முன்னு தூக்கி வச்சுட்டு வருவ. இன்னைக்கு சந்தோஷமா வரையா, என்ன விசேஷம்னு கேட்டேன். அது சொல்றியா? எல்லா நாள்லயும் ஒரே மாதிரியா இருக்கும். சில நாள் அப்படின்னா சில நாள் இப்படி. என்ன கையில வச்சுக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? சாப்பிடு. அது ஒண்ணு இல்ல விஜி, ஸ்வீட் சாப்பிட்டா உடம்பு வெயிட் போட்டுரும்ல. ஐயோ, இனிமே என்ன புதுசா வெயிட் போட போற? விடுக்கா. விஜிகா, உன்னோட மாச சம்பளம் எவ்வளோ? ஏய், அதெல்லாம் கேட்க கூடாது. டாக்டர் ரொம்ப நல்லவரு, நல்ல சம்பளமா தான் தருவாரு. போக்கா, நீ வேற. அவரே பாவம், பேஷன்ஸே வராம பாதி நேரம் தனக்கு தானே வசனம் பேசிட்டு உட்கார்ந்துருக்காராம். அந்த தெரு பக்கம் யாராவது போனா கூட அவங்களையும் பிடிச்சு கண்ணாடி மாட்டி விட்டாராம். இன்னைக்கு அப்பா கூட ஹாஸ்பிடல் போனாராமே. அப்பாவா? ஆமா, அப்பாக்கு கூட அவர் கண்ணாடி மாட்டி விட ட்ரை பண்ணாருன்னா பாத்துக்கோயேன். அப்படியே என்னாச்சு? அப்பா உஷாராச்சே, தப்பிச்சிட்டாரு. ஏய் விஜி, பாத்து, நாளைக்கு டாக்டர் உனக்கே கண்ணாடி மாட்டி விட்டு சம்பளத்துல கழிச்சிட்டேன்னு சொல்ல போறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க சம்மந்தம் இல்லாம கேள்வி கேக்குறீங்க. டாக்டர் எனக்கு சம்பளம் தருவாரு. நான் கண்ணாடி எல்லாம் போட மாட்டேன். என்ன திடீர்னு இப்படி உளர ஆரம்பிச்சிட்ட? இவ்வளவு நேரம் சிரிச்சிட்டு தானே இருந்த, ஏன் இப்படி இருக்க? ஏய், நாங்க கிண்டல் தானே பண்ணிட்டு இருக்கோம். நான் எங்க வளர்னேன்? நீ கேட்டதுக்கு பதில் சொன்னேன், அவ்வளவுதான். பவானி, இந்தா போய் இந்த ஸ்வீட்டை உள்ள வை. வரேன் விஜி. தனக்கா, இங்க வா. என்ன? வா. அட என்ன? என்னடி? அப்பா ஹாஸ்பிடல் போயிட்டு வந்தார்ல, ஏதாவது சொன்னாரா? இல்லையே. அப்பா என்ன சொல்லணுங்கிற? நீ போய் காஃபி எடுத்துட்டு வா, தலைவலியா இருக்கு. சரிப்பா. ஏய் நில்லு. அப்பா, உங்களுக்கு குடிக்க ஏதாவது தரட்டாப்பா? ஒண்ணு வேணாம், நீ போய் பாடத்தை கவனி. ஏய் விஜி, நீ இனிமே வேலைக்கு போவான. அப்பா? ஆமா, உன்னை பாக்குறதுக்கு நான் இன்னைக்கு கண்ணாஸ்பத்திரி போயிருந்தேன். நீ அங்க இல்ல. எங்க போயிருந்த?
கேட்கறேன் இல்ல, எங்க போயிருந்தேன்? நீ சொல்லலன்னா எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறியா? உன் டாக்டரே சொல்லிட்டார். இதுக்காக உன்னை அங்க வேலைக்கு அனுப்புறேன். அவர் யார் உன்னை எடுபடி வேலைக்கெல்லாம் வெளியே அனுப்புறதுக்கு? உட்காந்து பதுசா நர்ஸ் வேலை பாக்குறதுக்கு தானே உன்னை அங்க அனுப்புறேன். ஆஸ்பத்திரிக்கு வேணுங்கிற பொருள்லாம் வாங்குறதுக்கு நீ தான் ஆளா? எனக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கல. இல்லப்பா, வேற யாரும் இல்லையா? அதான் என்ன வெளில அனுப்பிச்சாரு. மத்தபடி அவர் ரொம்ப நல்லவர்ப்பா. கஷ்டம் இல்லாத வேலை. இந்த மாதிரி வேற எந்த டாக்டரும் கிடைக்க மாட்டாருப்பா. தங்கமான மனுஷன். இந்த வேலையை விட்டுற வேணாம்ப்பா. ப்ளீஸ்பா பாப்பா, ப்ளீஸ்பா. சரி சரி, உனக்கு இந்த வேலை மட்டும் பிடிச்சிருந்தா தாராளமா செய். ஊரு கிட்டு கிடக்குதுமா, அதுக்காக சொல்றேன். இது பாரு, உன்னை அடிக்கடி இந்த மாதிரி வெளியே அனுப்பிச்சாருனா மாட்டேன்னு சொல்லிடு. இந்த மாதிரி பட்டுன்னு சொல்லாத, மரியாதையா சொல்லு. புரிஞ்சுதா? சரிப்பா. உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். பவானி, அப்பாக்கு ஸ்வீட் கொண்டுட்டு வா. மா, மாணிக்கம், வாப்பா வா. என்னம்மா இது? எல்லா துணி நீங்க துவைச்சிட்டு இருக்கீங்க? வேற யாருப்பா இருக்கா? நான் தானே பண்ணி ஆகணும். ஏன் அந்த நிர்மலா என்ன பண்றா? பாதி துணி அவளை துவைக்க சொல்ல வேண்டியதானே? ஆமா, அவ வந்தான்னா ஒண்ணு புக் எடுத்து வச்சுக்கிட்டு படிக்க ஆரம்பிச்சிருவா, இல்லன்னா தலை சீவிக்கிட்டு இருப்பா. அதுவும் இல்லன்னா பாடத்துல ஏதோ சந்தேகம், அது என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வரேன்னு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிடுவா. இது எல்லாத்தையும் நான் தானே செஞ்சாகணும். வேற யாரு இருக்கா சொல்லு? சரி, இந்தாங்க. என்னடா மாணிக்கம், அது காய்கறி எல்லாம் நிறைய வாங்கிட்டு வந்திருக்க போல இருக்கு. இல்லம்மா, ஒரு வாரத்துக்கான காய்கறியை ஒன்னா கொண்டு வந்துட்டேன். ஏன்பா? இல்லம்மா, மொத்தமா கொடுத்துட்டா உங்களுக்கு வசதி தானே? இல்லப்பா, கொஞ்சமாவே கொடு. ஏம்மா? மாணிக்கம், இப்பெல்லாம் உனக்கு வேலை அதிகமாயிட்டே இருக்கு. லாரி ஆபீஸ், கடைன்னு ரொம்ப பரபரப்பா இருப்ப. என்ன வந்து பார்க்க தோணுனாலும் வேலை சமயத்துல முடியாம போயிடும்பா. இந்த காய்கறியை கொடுக்க வரியே, இத மட்டும் மாத்திராதப்பா. தினம் தினம் உன்னை பாக்குறதுக்கு இது ஒரு வழிப்பா. மொத்தமா காய்கறியை கொடுத்துட்டா 2 நாள் கழிச்சு போய் அம்மா போய் பார்த்தா போதுன்னு உனக்கு தோணுனாலும் தோணும். ஏம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்க மேல எனக்கு இருக்கிற அக்கறை என்னைக்கும் குறையாதுமா. உன்னை குறை சொல்லல மாணிக்கம், எல்லாம் தன்னால நடக்கும். இதெல்லாம் யாரும் சொல்லி கொடுத்து வர்றதில்ல. காய்கறி கொண்டு வந்து கொடுக்கறது முக்கியம் இல்லப்பா, அதை கொடுத்துட்டு ஒரு தடவை பார்த்துட்டு போற பாரு, அதுதான் முக்கியம். மாணிக்கா, கண்ணு வா 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 வா. எப்ப வந்த? நல்லா இருக்கியா? சரம் நல்லா இருக்காளா? என் கண்ணுக்குள்ளேயே நிக்குதப்பா. அந்த பொண்ணு இல்லாம வீடு விரிச்சோன்னு. ராசா இருக்காள, இவளும் எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தானே. என்னது இது? காய்கறியா? உம்மாக்கு மட்டும் வாங்கிட்டு வந்தியா? எனக்கு இல்லையா? ஏ கிழவி, இதுல நிறைய காய்கறி இருக்கு, உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்க. குடுத்துற போற தாய. ஏன் இவரன பெரிய மந்திரியா? வாங்கி கொடுத்தா குறைஞ்சா போயிடுவாரு. ஏ கிழவி, வயசான காலத்துல கொஞ்சம் அளவோட தின்னு. ஏற்கனவே எப்ப பார்த்தாலும் ஆடு தலைய மேஞ்ச மாதிரி வெத்தலை. அடே, என்ன எது வேணாலும் பேசு. என் வெத்தலை பாக்க பத்தி ஏதாவது பேசினா அப்புறம் பொல்லாதவளா ஆயிடுவாமா. அடே, அவ பீடி சிகரெட் குடிக்கிறடா, நான் வெறும் வெத்தலை பாக்க தானே போடுறேன். அத போய் சொல்றியடா. யாரு? அடே கண்ணே, செந்தில். எப்பா என் ராசா, எப்ப வந்த? நல்லா இருக்கியா? நீ எப்படி இருக்க? இது வாழ்ந்து முடிச்ச கட்ட. நீ எப்படி இருந்தானே? நீ நல்லா இருக்கியா? ஏன்பா இழைச்சிருக்கிற? வேலைக்கு சாப்பிடுறது இல்லையா? தூங்குறது இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நல்லா தான் இருக்கேன். தம்பி, மோர் சாப்பிடுறியாப்பா? ஏமா, என்ன வீட்டை இவ்வளவு அசிங்கமா வச்சிருக்க? ஒரு வெள்ளை அடிச்சு சுத்தமா வச்சிருக்கணும்ல. பாக்க எனக்கு அசிங்கமா இருக்கு. என்னப்பா அது? புது வீடா மழுமழுன்னு இருக்கிறதுக்கு? பழைய வீடு தானே. மனுஷாலே வயசானா மழுங்கி போறோம். மண்ணு தானப்பா. நல்லா பேசு. வேலையில கோட்டை விட்டுரு. மாசம் மாசம் வாடகை வாங்குறீல, அவங்ககிட்ட கொஞ்சம் காசை வாங்கி வெள்ளை அடிச்சு சுத்தமா வச்சிருக்கலாம்ல வீட்டை. அதை விடு. எப்பா, நீ எவ்வளவு நாளாச்சு வந்து? என் கையால சாப்பிட்டு எத்தனை வருஷமாச்சு? வாப்பா, ஒரு வேளை சாப்பிட்டு போய்யா. எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. பத்திரத்தை வாங்கிட்டு போகத்தான் வந்தேன். வீட்டு பத்திரத்தை சீக்கிரம் எடுத்துட்டு வா போ. ஆமா, எதுக்குப்பா பத்திரத்தை கேக்குற? என் மச்சனை புதுசா பிசினஸ் ஆரம்பிக்க போறான். பேங்க்ல போய் கடன் கேட்டிருக்கான். என்ன சூரிட்டி பத்திரம் கொடுறான்னு கேட்டிருக்காங்க. எடுத்துட்டு வா போ. அதுக்கு அவன் வீட்டு பத்திரத்தை காட்ட சொல்லு. நம்ம வீட்டு பத்திரத்தை எதுக்குடா கேக்குற? இந்த பார், இது உன் சொத்து. நான் இன்னைக்கு உயிரோட இருப்பேன், நாளைக்கு பொசுக்குன்னு போயிடுவேன். வாழ வேண்டியவன் நீ தான். உன் சொத்தை காவந்து பண்ணிக்கோ. எனக்கு என்ன? பத்திரத்தை கொண்டாந்து கொடுனா கொடுத்துட போறேன். கொண்டு வரல, போய் எடுத்துட்டு வா போ. என்ன மாணிக்கம், சௌக்கியமா? பிசினஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? பரவாயில்ல போயிட்டு இருக்கு. புதுசா ஏதோ பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க போல இருக்கு.
ஆமா எங்க உங்க ஒய்ஃப் காணோம்? இப்போ தனியா இருக்கோம், அதான் வீட்டில் இருக்கா. ஓ தனி கொடுத்தனமா, வெரி குட். அதுதான் அருமையான வேலை. வந்தமா வேலையை முடிச்சுமான்னு போய்கிட்டே இருக்கணும், சும்மா கண்ட பெருசுகளையும் காட்டி எழுதுகிட்டு. உங்க வேலை எதுவோ அதை மட்டும் பாருங்க. ஓஹோ இந்தாப்பா பாக்குறேன். பத்திரம். ஏமா இன்னும் அதே அந்த பழைய வாழைத்தான் வாங்கிட்டு இருக்கிறியா? ஆமாப்பா. உனக்கெல்லாம் மெட்ராஸ் வந்து பொழைக்கவே தெரியல. மெட்ராஸ்ல இவ்வளவு பெரிய வீட்டை வச்சுட்டு திரும்ப வாடகை வாங்கிட்டு இருக்கிற. இந்த ஊர்ல அவன் வீட்டுக்கு நாயா அலையிறான். ஓகே பத்திரம் போல ரொம்ப நாள் பொறுத்து வந்திருக்க, காப்பியாவது சாப்பிட்டு போப்பா. ராசா நீ நல்லா காப்பி போடுவியே, என் பிள்ளைக்கு ஒரு காப்பி கொண்டா. குடியிருக்கிறவங்க கிட்ட எப்படி பழகுறதுன்னு தெரியாது. இவங்கன்னா ஒட்டா வரவா உனக்கு? ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண கிளவே, ரொம்ப இறங்காத, அமைக்கிடுவானுங்க. வரட்டா மாணிக்கம், கொஞ்சம் இறைப்பா சமைச்சிடறேன், இருந்து சாப்பிட்டுட்டு போய. வேண்டாமா எனக்கு. சரிம்மா சாப்பிட்டே போறேன். இரு இது வந்துடுறேன். ஏங்க வந்தது வந்துட்டாங்க, வீடு தேடி வந்தவங்கள உட்காருன்னு கூட சொல்லாம ஏங்க இப்படி பேசுறீங்க? அண்ணே அப்படி இல்லைன்னு பெரிய தப்பு பண்ணிட்டேன். காதலிக்கிறது ஒரு பெரிய தப்பானே. நான் வேற யாரையும் காதலிக்கலையானே, நம்ம அண்ணியோட சொந்த தங்கச்சி தானே இவ. நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்ட பெரிய தப்பானே. தப்பு தான்டா. நாங்க எல்லாரும் வேண்டான்னு தடுத்தோம், நீ அதை செஞ்சீங்க. ஒரு திமிர்தானடா. நம்மள யாரு கேட்கறங்க ஆனவங்க என்ன பார்த்தாலே வார சுட்டி போற பையன் இவ்வளவு தைரியமா இந்த காரியம் செஞ்சா குத்து குத்துவானோ. போற சரிங்க 2 பேரும் போக வேண்டியதுடா. எந்த உறவையும் மதிக்காம 2 பேரும் போனீங்களே, இப்ப எதுக்குடா வந்த? போட வேண்டிய ஏங்க ஏதோ ரெண்டும் தெரியாம தப்பு பண்ணிடுச்சீங்க. நம்ம கூட பிறந்ததானே ரெண்டும், மன்னிச்சு சேர்த்துக்க கூடாதா? இப்படியா ஜென்ம விரோதி மாதிரி வரட்டுவீங்க? நீ பேசாதடி. நான் நிக்கிறவன் தங்கச்சி பூம கொட்ட மாதிரி ஒண்ணு தெரியாம சிரிச்சு சிரிச்சு இந்த பையனை வாங்கிட்டான். இந்த பையனை பின்னாடி போயிட்டான். மறுபடியும் நீ கொடுத்த தைரியத்தை தான் இங்க வந்திருக்கா, இல்ல வருவானா? சும்மா நிறுத்துங்க. ஏன் தங்கச்சி மட்டும் தான் காரணமா? 2 பேரும் சேர்ந்து தானே லவ் பண்ணாங்க. உங்க தம்பி மட்டும் என்ன சின்ன குழந்தையா? நடந்தது தப்புனே வச்சுக்கிட்டாலும் அதுக்கு அவங்க 2 பேரும் தான் பொறுப்பு. என்னடி அவங்க சப்போர்ட்டா? என்னையா எடுத்து பேசியா? செவிது பிச்சிரும். நான் ஏன் வாய மூடணும்? நீங்க தான் ரொம்ப கத்துறீங்க. நீங்க வாய மூடுங்க. எதுக்கு எடுத்து பேசுறியா? அடிச்சு பல்லுல உடைச்சுடுவேன். யோ எதுக்கே அடிப்ப? வாய் பேச்சு வாயோட இருக்கும்போது கை நீட்டி அடிப்பியா? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுல அடி உததான் மிச்சம். நானும் என் தங்கச்சி மாதிரி எவனையாவது கூட்டிட்டு ஓடி போயிருக்கணும். ஓடி குடும்பத்தை அடிப்பா, குடும்பம் ஓடிப்பா. நீ உள்ள போ, நான் வரேன். ரம்யா என்னாச்சு? ஏன் அழுறீங்க? எல்லாம் இந்த சனியனாலையும் இவ பண்ண பாழா போன லவ்னாலையும் வந்தது. பாவங்க உங்க தங்கச்சி, அவங்களே அழறாங்க, நீங்க ஏன் திட்டுறீங்க? இல்லங்க, நான் அப்பவே படிச்சு சொன்னேன், பெரியவங்களுக்கு பிடிக்கல, ஒத்து வராது, விட்டுருங்கன்னு. இவளும் கேட்கல, இவரும் கேட்கல. இப்ப என்னடானா நீ தாண்டி இதுக்கெல்லாம் காரணம், நீ தாண்டி தூண்டி விட்டேன்னு சொல்லி அந்த மனுஷன் தினம் சொல்லி காமிக்கிறாரு. இப்பெல்லாம் வீட்டுல பாதி சண்டை இந்த சனியன்களாலதான். இன்னும் ஏன் இங்க நிக்கிறீங்க? போய் தொலைங்க. என் நிம்மதியை கெடுக்கணும்னே வந்தீங்களா? அக்கா, கல்யாணம் ஆகி இத்தனை நாளா உங்க மனசு மாறி எங்களை ஏத்துக்குவீங்கன்னு நினைச்சுதான் வந்தோம். மத்தபடி உன்னை தொந்தரப்படுத்துறதுக்காக வரல. என்ன மன்னிச்சிரு. உன் கதை வசனம் எனக்கு தேவையில்லை. உன் புருஷனை கூட்டிட்டு மரியாதை வெளியே போ. அழாதீங்க, விட்டு தள்ளுங்க. இல்ல சரோ, இவ வேற யாரையாவது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருந்தாலும் அது அவளோட போயிருக்கும். இவரோட தம்பியை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால இந்த மனுஷன் என்ன தினம் சித்திரவதை பண்றாரு. அவங்க திமிர் பிடிச்ச காரியத்தால நாளா கெட்டு சீரழிற. அவங்க என்ன அவ்வளவு பெரிய குற்றமா செஞ்சிட்டாங்க? ஏன் உங்க வீட்டுக்காரர் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாரு? அவங்க வீட்டுல இன்னொரு முறை பொண்ணு இருக்கா சொத்தோட. அவளை கல்யாணம் பண்ணிக்காம என் குழந்தைனார் ஏன் தங்கச்சி கட்டிக்கிட்டதுனால அவங்க குடும்பத்துல எல்லாருக்குமே என் தங்கச்சி மேல கோவம். அந்த கோவத்தை இந்த மனுஷன் ஏன் மேல காமிக்கிறாரு.
அழாதீங்க அழாதீங்க, இதெல்லாம் போக போக தான் சரியாகும். நீங்க தைரியமா இருங்க. என்னக்கா ஒரு மாதிரியா இருக்கா? ஒண்ணும் இல்ல. முகம் எல்லாம் வாட்டமா இருக்கா? லீலா, எனக்கு கொஞ்சம் காஃபி போட்டு கூட. போட்டு எடுத்துட்டு வரேன்க்கா. இங்க இருக்கியா? என்ன பண்ணிட்டு இருக்க? அக்காக்கு காஃபி போட்டுட்டு இருக்கேன். அப்படியே நமக்கும் போடுறது ஒரு பிளாக் காஃபி. எப்படா யார் அடுப்பு பத்த வைப்பாங்கன்னு அலைவீங்க போல இருக்கே. உங்களுக்கு பிளாக் காஃபிக்கு இருக்கு தான் பிடிச்சிருக்கு. சிரிச்சது போறோம், போய் சினிமா கிளம்பு போ. ஆமா, எதுல கூட்டிட்டு போறீங்க? மை சைக்கிள். எது? அந்த ஓட்ட சைக்கிள்லையா? ஓய், உனக்கா நான் மெர்சிடஸ் பென்ஸா வாங்கி கொண்டு வாங்க.